காட்டுல ஒரு பாண்ட் இருந்ததாம். அங்க ஒரு கொக்கு இருந்ததாம். கூடயே சில மீன்களும் இருந்ததாம். வெறும் 5 மீன்கள் தான் இருந்ததாம். அது இன்னைக்கு நல்ல வேட்டை அப்படின்னு நினைச்சுதான். ஆனா பாவம் அதுக்கு ரொம்ப வயசாயிடுச்சான். அதனால அது என்ன பண்ணிச்சான், அது என்ன பண்ணிச்சுன்னா ஒரு பிளான போட்டுச்சு. அது சோகமா இருக்கிற மாதிரியே நடிச்சுதான். அப்போ அந்த அங்க இருக்கிற மீன்களோ கொஞ்சம் உதவி செய்யலாம் அந்த கொக்கை அப்படின்னு நினைச்சுக்கிச்சான். அப்புறம் அந்த மீன்களும் கேட்டுச்சு, என்னாச்சு நண்பா, ஏன் ரொம்ப சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சான். அந்த கொக்கு சொன்னுச்சு, அடுத்த மாசம் ரொம்ப வெயில் அடிக்கும், இந்த பாண்ட்ல இருக்கிற தண்ணி எல்லாமே போயிடும், உங்களால உயிர் வாழ முடியாது, அதான் நான் ரொம்ப கவலையா இருக்கேன் அப்படின்னு அந்த கொக்கு சொல்லிச்சான். அப்போ அந்த மீன்களும் என்ன பண்றது நண்பா, வாழ்க்கைன்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறம் அந்த கொக்கு சொல்லிச்சு, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, உங்களை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிச்சான். அந்த மீன்களும் என்னாச்சு என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சான். அப்போ அந்த ஐடியாவை சொல்லிச்சான். அந்த கொக்கு இந்த ஐடியாவை சொல்ல ஆரம்பிச்சுதான். நான் ஃபர்ஸ்ட் உங்களை வாயில வச்சுட்டு ஃபாஸ்டா பறந்து போவேன். ஃபாஸ்டா பறந்து போயிட்டு நான் அந்த பக்கத்துல ஒரு பாண்ட் இருக்கும், அந்த பாண்ட்ல போட்டு நான் உங்களை உயிர் வாழ வைப்பேன். பொறுமையா எல்லாரையும் நான் பொறுமையா எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது நினைச்சுதான் சொல்லிச்சான். அதனால அந்த மீன்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குச்சான். அப்போ ஒரே ஒரு மீனுக்கு மட்டும் சந்தேகம் வந்துச்சான். வாயால தானே அதை நம்மள எல்லாம் கடிச்சு சாப்பிடும், நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு பாதி வழியில நம்மள சாப்பிட்டுச்சுன்னா அப்படின்னு நினைச்சுக்கிச்சான். அப்புறம் அதுவும் சொல்லிச்சு, நான் கடைசியா வரேன், நான் தான் இங்க ரொம்ப குட்டி, அதான் என்ன கடைசியா போடுங்க அப்படின்னு சொல்லிச்சான். அந்த கொக்கு எதை சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பொறுமையா எடுத்துட்டு போய் அந்த பாண்டின் அப்புறம் இந்த பாண்டுல பக்கம் வரும்போது அது எல்லா மீனையும் முழுங்குச்சான். அந்த எலும்பு கூடு மட்டும் அது துப்பிடுச்சான். ஆனா யாருக்கு தெரியும், அந்த கடைசி மீன் பாண்ட்ல இருந்ததுல அந்த 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 மீனோட கலரும் ரெட் கலர், அதனால அதை நம்ம ரெட் கலர்ல கூப்பிடலாம். அந்த ரெட் கலர் மீன் என்ன நினைச்சுக்கிச்சு, கண்டிப்பா ஏதாவது ஆக போகுது அப்படின்னு நினைச்சுக்கிச்சா. அதனால அது இந்த கொக்கு நண்பா வரும்போது தூக்கி போட்டு சாப்பிட நினைச்சுதான். அப்பதான் அந்த மீன் தபால்னு அந்த பாண்டுக்குள்ள குதிச்சுச்சான். பாவம் அந்த கொக்கு குனிஞ்சு அந்த மீனையே எடுக்க முடியல. அப்புறம் அது பசியிலேயே செத்துச்சான். அந்த மீனும் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சான். மாரல் ஆஃப் ஸ்டோரி, நீங்க யார் உங்களை ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்க அது கேட்க கூடாது. பரவாயில்ல, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அவங்க உண்மை சொல்றாங்களா இல்லையான்னு கொஞ்சம் விசாரிச்சுட்டு நீங்க ஹெல்ப் கேட்கலாம். தேங்க்யூ.